அப்பத்தா சமையல் வாசகருக்கு வணக்கம்ப்பா. இன்னைக்கு பாருங்க, இந்த தட்டில் கொஞ்சம் வெந்தயமும் சீரகமும் எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டுமே ரொம்ப அதிமுக்கியமான பொருள்ப்பா. அதாவது தங்கத்துக்கு ஈக்குவலானது இந்த வெந்தயம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது என்ன நிறம் இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு உடல் பொலிவையும் உடல் ஆரோக்கியத்தையும் முக அழகையும் கொடுக்கறது. அதே மாதிரி தான் இந்த சீரகமானது நம்மளுடைய அகத்தை சீராக வைக்கிறனால தான் இதுக்கு சீரகம் சொல்லி ஒரு பேரே நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த காலத்தில் நம்மளுடைய அதாவது பாட்டை முப்பாட்டை சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம வெளியே இருந்து தவிர்க்க முடியாத காரணத்தில் ஒரு வெளியே வந்து சாப்பிட்டு வர்றோம். அப்போ சாப்பிட்டு வரும்போது நம்மளோட உணவு செரிமானம் ஆகணும் அப்படின்னா இந்த சீரகத்தில் கொஞ்சம் போல அள்ளி போட்டு கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு சாப்பிட்டு நைட்டு படுத்துட்டோமா சரி, நம்ம சாப்பிட்ட உணவானது நல்ல செரிமானத்தை கொடுக்கும். ஒன்று. ரெண்டே கேட்டோம். இப்போ வெளியே நம்ம போயிட்டு வரீங்க, ரொம்ப நேரம் கண் வெளிச்சு வேலை பார்த்துட்டு வரீங்க, கண் எரிச்சலோடு இருக்கீங்க, உடம்பு ஹீட்டாக இருக்கீங்க. அப்படிங்கும்போது இந்த சீரகத்தை ஒரு செம்பு நிறைய ஊற போட்டு, அதாவது ஒரு செம்பு தண்ணியில் ஒரு டீஸ்பூன் அளவு அள்ளி ஊற போட்டு அந்த தண்ணியை குடிக்கும்போது நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியாக அப்படி நம்மளோட உடம்பு சூட்டு எடுக்கக்கூடிய வல்லமை பிடித்தது அந்த சீரகம். இப்போ வெயில் காலம்ப்பா, நல்ல வெயில் சக்கப்போட்டு போட்டுக்கிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ வெளியே போகிறீங்க, வாட்டர் பாட்டில் கட்டாயம் கொண்டு போங்க. வெளியே இருக்க தண்ணியை குடிக்காதீங்க. இந்த வெளியே இருக்க தண்ணியை குடிக்கிறதுனால நிறைய நோய்கள் பரவுது. குறிப்பாக மஞ்சக்காமலை வருது நான் சொல்லியிருக்கேன். அதை பற்றி வீடியோவும் போட்டிருக்கேன், பாருங்கள். அப்படி போகும்போது இந்த வாட்டர் பாட்டில் கொஞ்சம் போல ஒரு டீஸ்பூன் சீரக தள்ளி போட்டு கொண்டு போங்க. அந்த தண்ணியை குடிங்க. ரொம்ப நல்லது உங்களுக்கு உடம்புக்கு. ரொம்ப அதாவது ஒரு மருந்து கணக்கில் நம்ம கையோடு நீங்கள் மருந்து கொண்டு போறீங்கன்னு அர்த்தம். எந்த இதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி சீரக தண்ணியை குடிக்கிறனால உடல் உபாதைகள் கட்டாயம் வரவே வராதுப்பா. இப்போ இதை என்ன செய்யலாம்னா, இன்னும் அது முக்கியமான வேலை என்னன்னு கேட்டால், உடல் தொப்பை பார்த்தீங்களா, அதாவது வயிறு தொப்பையாக இருக்குது. கர்ப்பிணி பெண்கள், அது குழந்தை பிறந்தவனையும் சிலருக்கு தொப்பை வந்துடும். இப்போ அதாவது ஆண்களுக்கும் அந்த மாதிரி நிறைய பேருக்கு தொப்பைகள் வந்துடுது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஐயோ நம்ம தொப்பையாக இருக்கே, நம்மளுக்கு கரைக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உடற்பயிற்சி மேற்கொள்கிறாங்க. உடற்பயிற்சி மேற்கொண்டாலுமேயும் நான் சொல்லக்கூடிய இந்த மருந்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண் கூட ஒரு 15 நாளில் உங்களுக்கு தொப்பை கரையிறது கட்டாயம் நீங்கள் பார்ப்பீங்கப்பா. பாருங்க, ஒரு சின்ன கிண்ணத்துல ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு டம்ளர் 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாருங்க, இந்த எடுத்து வச்சுக்க இந்த வெந்தயத்தையும் சீரகத்தையும் அதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுணும்ப்பா. 5 நிமிஷம் இது நல்லா வேகணும். வெந்த பிறகு இப்படி வெந்தயம் சீரகம்பா கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிஷம் கொதிச்ச பிறகு நல்லா வெந்துரும்ப்பா. அதை அப்படியே நம்ம நிப்பாட்டி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து நல்லா எல்லாமே உப்பலாக வந்துருச்சு பாருங்கள், நிறமே மாறிடுச்சு. இந்த தண்ணியை அப்படியே வச்சிடணும். இப்போல்லாம் நம்ம குடிக்கூடாது. விடிய அந்த வெந்தயம் சீரகமும் சுடுதலில் ஊற மணி கேட்கணும். காலையில் எந்திரிச்சோன்னையும் அதை நம்ம ஃபில்டர் பண்ணி வெறும் வயிற்றில் குடிச்சிடணும்ப்பா. இப்போ இந்த வெந்தயமும் சீரகமும் வெந்த தண்ணியை அந்த ஒரு கண்ணாடி கிளாஸில் அங்கே ஊற்றி காமிச்சிருக்கேன்ப்பா. இதை காலையில் நீங்கள் சூடு பண்ண தேவையே இல்லை. விடிய அந்த சுடுதல்லே இருந்தால் போதும். இதை காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிடணும்ப்பா. இப்படி குடிக்கிறதுனால உடல் உபாதைகள் பூராமே தீர்ந்துடும். வயிற்று வலி, வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் பூரா தீர்ந்து விடாமல் தொப்பை கட்டாயம் ஆண் பெண் இருபால் இருக்கும். தொப்பை உள்ளவர்களுக்கு தொடர்ந்து நீங்கள் சாப்பிடும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் நீங்கள் சாப்பிடும்போது உங்களோட தொப்பை கரையிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம். இதை இப்போ குழந்தை பற்றவங்க ட்ரை பண்ணலாம்ப்பா. குழந்தை பற்று வயிறு உப்புசமாக இருக்குது, வயிறு தொம்முன்னு இருக்குது, தொப்பையாக இருக்குங்க, அதை மாதிரி அவங்க இதை யூஸ் பண்ணலாம். ஆண்கள் இதை யூஸ் பண்ணலாம். பால் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுமே இதை யூஸ் பண்ணலாம். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. கர்ப்பிணி பெண்களுக்கு வேணவே வேணாப்பா. இதை கட்டாயம் செஞ்சு பாருங்கப்பா. மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், பயனடைங்க, ஷேர் பண்ணுங்கப்பா. நன்றி, வணக்கம்.